நான் பண்ணணும்? எப்படி நான் அத ஆக்கப்பூர்வமா செயலுக்கு கொண்டு வர்றது? கோலுன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அத செய்ய வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி இப்படி யோசிச்சு கொண்டு வந்தது தான் இந்த டாபிக். விஷன் டூ ரியாலிட்டி. ஓகேங்களா? கனவு மெய்ப்பட வேண்டும். நெறைய கனவு மெய்ப்பட்டுக்கிட்டே இருக்கு எங்க சைட்ல. உங்களுக்கும் அந்த மாதிரி நெறைய நல்லது நடக்கணும். நெறைய நல்லது நடக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் நெறைய நல்லது நடக்கட்டும். உங்க ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நெறைய நல்லது நடக்கட்டும்னு வேண்டிட்டு, இன்னைக்கு செஷனுக்குள்ளார போயிரலாம். சரியா? ஒரு சின்ன பிரேயரோட போயிரலாம். இது எனக்கு ரொம்ப புடிச்ச பிரேயர். கண்ண மூடிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். சரியா? எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து கண்ண மூடிக்கோங்க. மூச்சுல கவனமா வச்சுக்கோங்க. நான் சொல்றத அப்படியே நீங்க உங்க மனசுக்குள்ளாரையோ, இல்ல வெளியிலயோ எப்படியோ ரிப்பீட் பண்ணாலும் ரைட்டு தான். சரியா? நல்லா கண்கள மூடி நேரா உட்கார்ந்துக்கோங்க. இருந்த இடத்திலேயே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே நேரா நேரா உட்கார்ந்துக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. மூச்சின் மீது கவனம். நல்ல ஆழமான, நிதானமான மூச்சு. சுகமான மூச்சு. நல்ல நீளமான மூச்சு. இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். நான் மறுபடியும் ஒரு தடவை இந்த பிரேயர் சொல்றேன். இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். மெதுவா கண்களை திறந்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 45 பேர் கிட்ட இருக்கீங்க. 47 பேர் இருக்கீங்க. இந்த குரூப்ல இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப பவர்ஃபுல்லான டாக்கா இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன கோல் செட் பண்றீங்களோ, இன்னைக்கு நீங்க கோல் செட் பண்றது அது கண்டிப்பா நடக்கும். சோ ப்ராப்பரா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கரெக்டா புடிச்சுக்கோங்க. அந்த லைனை புடிச்சுக்கோங்க. சரியா? யாராவது ஒருத்தர் எனக்கு கோல்னா என்ன, ஒரு இலக்குனா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கூப்பிடுறேன். கனவுனா என்ன, இலக்குனா என்ன, விஷன்னா என்ன? இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே அர்த்தம் தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு டாபிக் படி இந்த விஷன், கனவு, கோலு இதெல்லாம் ஒண்ணுதான். யாராவது எனக்கு இதுனா இதுனா என்ன, இலக்குனா என்ன? சாதிக் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தை முன்வைத்து அதற்குள் நம்ம அடைய விரும்புகிற சாதிக் நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. हाँ वो भी पेशेंट बहुत देखे हैं, शुगर है। हाँ சமியுல்லா மியூட் பண்ணிக்கோங்க. ஏன் எல்லாரும் அன்மியூட் பண்றீங்க? பாஸ்கர் மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா மேடம்? சாதிக் சொல்லுங்க.
ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள்ள நம்ம அடைய விரும்புகிற ஒரு விஷயம், இலக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நம்ம நம்ம அடைய நினைக்கிற ஒரு விஷயம். சைஃபா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே மியூட் ஆல் கொடுத்துருங்க. என்ன தோசை எல்லாம் கலந்து சொல்றவங்கள விட்டீங்களோ? மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாதிக் மட்டும் சாதிக் கிட்ட இருந்து நான் வரேன், ஒருத்தரா வரேன். சாதிக் இப்ப பேசுங்க சாதிக். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள்ள நம்ம அடைய நினைக்கிற ஒரு விடயம் கோல். அது உங்களோட ஃபினான்ஷியல் கோலாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது லட்சியமா இருக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்றும் இருக்கலாம். ரைட். நீங்க சோ எனக்கு எது வேணும்னு நினைக்கிறோம். முடிச்சிட்டீங்களா? சொல்லிருங்க, முடிச்சிருங்க. முடிச்சிட்டாங்க. சோ எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதுதான் என்னோட கோல். அது எதுவா வேணா இருக்கலாம். அது படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், அது பணம் சம்பந்தமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எனக்கு இன்னைக்குள்ள வேணும்பா, நாளைக்குள்ள வேணும்பான்னு நான் அதை வந்து என்ன பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயம் வச்சு அதை அடையணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு கோல்னு அர்த்தம். கரெக்டாங்க நான் சொல்றது? சாதிக், நான் சொன்ன அர்த்தம் கரெக்டா? இதுதான் ஒரு பிரச்சனை. அதாவது நாங்க மியூட் பண்ணிட்டோம்னா உங்களால எடுத்து பேச முடியாது. ஒழுங்கா எல்லாரும் ஸ்டே பண்ணுவீங்கன்னு சொன்னா நான் எடுத்து விட சொல்றேன். எடுக்க முடியுதா? சாதிக் பேச முடியுதா உங்களால? எடுத்துற முடியுமா? உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சைஃபா எடுத்துருங்க. மியூட் ஆல் எடுத்துருங்க. திரும்ப அந்த மாதிரி எதுவும் நடந்ததுன்னா நம்ம மியூட் ஆல் போட்டுக்கலாம். எடுத்துட்டீங்களா சைஃபா? எடுத்துட்டாங்க. ஆமே ஆடிபிள் தான். ஆடிபிளா இருக்கீங்க சாதிக். நான் சொன்ன அர்த்தம் கரெக்ட்டுங்களா? நான் ஒழுங்கா கரெக்ட். புரிஞ்சுக்கிட்டேன்னா? சரி. ஓகே. சரி. நீங்க சொன்ன மாதிரி நீங்க நிறைய இப்போ ஏதாவது கோல்ஸ் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். சூப்பர். எப்படி அச்சீவ் பண்ணீங்க? அது ஒரு கோலை செட் பண்ணி அதுக்காக உழைச்சிருப்பீங்க, எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஆமா. ரைட். தேங்க்யூங்க. நான் மறுபடியும் வரேன். நன்றி. நன்றி. ஐட்ரீஸா? சாரிங்க, உங்க பேர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். IDREES. இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? மேம் இப்பதான் ஓபன் ஆனிச்சு. உங்க பேர் என்ன எனக்கு சொல்லுங்க. இத்ரீஸ். இத்ரீஸ்னா என்னங்க அர்த்தம்? இத்ரீஸ்னா பாடம் நடத்துபவர். ஓ, பாடம் நடத்துபவர். தர்ஸ் பாடம் அர்த்தம். ஓகே. நபியுடைய பேர் இது. ஓகே, நல்லதுங்க, சொல்லுங்க. இப்ப நான் வந்து குருவா இருக்கிறேன். அதனால என்னுடைய இலக்கு என்னன்னு சொன்னாக்க, என்கிட்ட லைப்ரரி இருக்குது. தமிழ் புத்தகம், அரபி புத்தகம், உருது புத்தகம்லாம்.
நான் ஒரு 7 அல்லது ஒரு 10 ஒரு 7 வருஷத்துல நான் வந்து எல்லா புக்ஸுகளையும் படிக்கணும். பிளஸ் அது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ம் அதனால வந்து அந்த 7 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் சாத்தியம்டாக்க அதுக்கு நான் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் வந்து புத்தகத்தை நான் அப்படியே 7 இல்ல வருஷம். ஐயா ஐயா நான் கேட்டது கோல்னா என்னன்னு கேட்டேன். உங்க கோல் என்னன்னு கேக்கல. ஒரு இலக்குனா என்ன? ஒரு கனவு, விஷன் இப்படி எல்லாம் பேரு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன? ஜெனரலா பொதுவா கேக்குறேன். நம்ம நினைச்சதை அடையணும். அதான். சரி. நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த அடையணும். அதுக்கு பேரு கோல். சோ சாதிக்கும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க் யூ சோ மச். ஓகே. முகமது கைஃப். ஹலோ மேம். சொல்லுங்க. சார் நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல கான்சென்ட்ரேட்டா இருக்கணும். அதுல பின்வாங்க கூடாது. ம் நம்ம மேலயும் நம்ம படசவ மேலயும் நம்பிக்கை வச்சா போதும். மத்த எவன் ம். பேச்சு சொன்னாலும் எந்த இதுவும் இல்ல. நம்மளை நம்பினா போதும். அதுல இல்ல கான்சென்ட்ரேட்டா இருக்கணும். இலக்குனா என்ன? உங்கள பொறுத்த வரைக்கும் கோல்னா என்ன? இலக்குனா என்ன? ஒரு விஷயத்த பின்வாங்காம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி வெற்றி அடையணும் மேம். சரிங்க சார். தேங்க் யூ சோ மச். எஸ் மேம். நல்லதுங்க. சோ இப்ப நம்ம ஒரு 3 பேரு கிட்டக்க கோல்னா டிஃபினேஷன் என்ன? அத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அத எப்படி வந்து ஒரு இலக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? அத எப்படி விவரிப்பீங்க? இப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம். நீங்க எல்லாரும் மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த நெனப்பேன், அத செய்யணும். நான் ஒரு விஷயத்த நெனப்பேன், அத அடையணும். இதுக்கு பேரு தான் கோல் அப்படின்னு சொல்ட்டீங்க. சரியா? உண்மையிலேயே கோல்னா என்ன அப்படின்னு உளவியல் சொல்லுதுன்னா, எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன வேண்டும்? அப்படின்னு என்னுடைய தேவை, எனக்கு என்ன வேணும்? அப்படின்னு ஒண்ணு வரும்ல. அத நம்ம முடிவு பண்ணுவோம்ல. ஆக்சுவலா அதுதான் கோல்ன்னு சொல்லுது. இலக்குனா என்னன்னா, என் தேவை என்ன? எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன தேவையா இருக்கு? அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குல்ல. அந்த புரிதல் தான் என்னோட இலக்கு, என்னோட கோல் அப்படின்னு சொல்லுது. இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எனக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற புரிதல் இருக்கா? அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா, 100ல 95 பேருக்கு மேல எனக்கு என்ன வேணுங்கிறதே தெரியல அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். 1, 2, 3, 4, 5, 6 100 கூட நம்மளால சொல்ல முடியுது. ஆனா, அந்த 100 உனக்கு எவ்வளோ வேணும்? எதுக்கு வேணும்? ஏன் வேணும்? அப்படின்ற தேவைய கேட்கும்போது, அந்த தேவைய கரெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ண முடியல அவங்களால. எனக்கு இதுக்காக இது வேணும். இதனால் அறிந்து அந்த குறள் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சோ இதுக்காக இது வேணும். எனக்கு இது வேணுங்கிறது எதுக்காகன்னா, இதுக்காக. இப்படி மாறி, மாறி எப்படி கேட்டாலும். இப்ப அவர் சொல்றாரு, "நான் குருவா இருக்கேன். என்கிட்ட லைப்ரரி இருக்கு. நான் அதுல இருக்க அத்தன புக்கையும் நான் படிக்கணும்." ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்னா, நான் அதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் கடத்தணும். இப்ப ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு கேள்வி கேட்கும்போது, என்னோட கோலுக்கான தேவைய, எனக்கு என்ன வேணும்னு நான் நெனைக்கிறேனோ, அதுக்கான தேவைய என்னால கரெக்ட்டா சொல்ல முடியுதா? அப்படி என்னால கரெக்ட்டா சொல்ல முடியுதுன்னா, அந்த விஷயத்துக்கு பேர் தான் இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2, 3 பேர் கை தூக்கியிருப்பீங்க. ஆனா நான் கேட்கல. வரேன். உங்ககிட்டலாம் அப்புறம் வரேன். நான் இப்படியே எல்லார்கிட்டயும் பேசிட்டே இருந்தேன்னா, நம்மளுக்கு 1 1/2 மணி நேரம் போயிரும். சரிங்களா? நான் சொல்ற தியரிய முதல்ல புடிச்சுக்கோங்க. நான் அப்படியே கேள்வி கேட்டுட்டு பாடம் சொல்லிட்டு இருக்கும்போதே கேள்வி கேட்கறதுக்கு இடையில வந்துருவேன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு இலக்கு அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம். இலக்குன்னா என்ன? எனக்கு என்ன வேணும்? என்னுடைய தேவை என்ன? அப்படிங்கிற புரிதல் தான் இலக்கு அப்படின்னு சொல்லிருச்சு. எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு டியூப்ளெக்ஸ் பெட்ரூம் வச்சு வீடு வாங்கியிருக்காரு. 3 பெட்ரூம் வச்சு. அதே மாரி எனக்கு வேணும். அப்படிங்கிறது இலக்குன்னு நெனைக்கிறீங்களா? சும்மா சாட்ல கூட பண்ணலாம்.
அவங்க புள்ளைய வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அதனால நானும் பண்ணுவேன். அப்படிங்கிறது இலக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இலக்கு கிடையாது. எனக்கு என்ன தேவை? எனக்கு இந்த மாரி வீடு போதும். எனக்கு இந்த மாரி இடம் போதும். என் பிள்ளைய நான் இப்படிதான் படிக்க வைப்பேன். இப்ப என் தேவை என்ன? அதுக்கு எனக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற புரிதல். இதுதான் இலக்கு. இப்ப இலக்கோட டெஃபினிஷன் இவ்வளவுதான். சிம்பிள். சரியா? சரி. இப்ப இந்த இலக்குங்கிறது ஒரு விஷயத்த பர்ட்டிகுலரா அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அதோட முடிஞ்சு போயிருமா? அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்ல. நெறைய பேரு என்கிட்ட கேஸ் ஸ்டடி நான் சொல்றேன். ஆ மேம் நான் வந்து ரூ. 50,000 சம்பளம் வேணும்னு சொல்லி அ நான் வேலைய தேடுனேன். என்னோட வேலையில நான் வந்து அத அச்சீவ் பண்ணிட்டேன். ரூ. 50,000 சம்பளம் வாங்கிட்டேன். ஆனா, அந்த ரூ. 50,000 சம்பளம் வந்து, எனக்கு இப்ப 10 வருஷம் ஆகப்போது. நான் இன்னும் அதுலருந்து அடுத்த ஸ்டெப் போகவே இல்ல. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நான் கேட்பேன், அந்த ரூ. 50,000க்கான தேவை இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ ரூ. 50,000 எதுக்கு? அப்படின்னு கேட்டா, அவருக்கு பதில் தெரியும். எனக்கு எதுக்குன்னா, மேடம் ரூ. 10,000 வாடகை கட்டணும், ரூ. 10,000 மளிகை சாமான், ரூ. 10,000 ஃபீஸு, இதுக்கு போயிரும், ஈபி போயிரும், அது போயிரும். ரூ. 50,000ல அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. அவரோட தேவைகளுக்கு அந்த ரூ. 50,000 போதுமானதா இருந்ததுனால, அந்த ரூ. 50,000 போதுன்ற கம்ஃபர்ட்குள்ளார அவர் செட் ஆயிட்டாரு. அதனால ஒரு 8 வருஷமா, 10 வருஷமா அதே சம்பளத்துல அவர் வேலையிலேயே இருக்காரு. அவருக்கு அடுத்த இலக்க நோக்கி போகணுன்ற தேவையே வரல. தேடலும் இல்ல. அப்ப ஏன் என்னோட கரியர்ல வளர்ச்சியே இல்ல? ஏன் வளர்ச்சி இல்லன்னா, என்னோட தேவை கூடவே இல்ல. அதனால என் தேடல் போகவே இல்ல. இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளம் வாங்கி 2 வருஷம் கழிச்சு எனக்கு ரூ. 1,00,000 சம்பளம் வேணும். ஏன் ரூ. 1,00,000 சம்பளம் வேணும்னு உங்க ஆழ் மனசு கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஏன் எனக்கு 1,00,000 சம்பளம் வேணும்னா, இப்ப இந்த ரூ. 50,000 இந்த தேவையெல்லாம் இருக்கா? இன்னொரு ரூ. 50,000 இவ்வளோ தேவை இருக்குன்னு உங்களுக்கு காட்ட தெரியணும். அப்படி தெரிஞ்சா தான் அது கோல். அதே மாரி அந்த கோலுங்கிறது ஒரு விஷயத்தோட நிக்காது. வெற்றிங்கிறது பாதை. வெற்றிங்கிறது பயணம். ஒரு விஷயத்துல நின்னு போகாது. ஒரு நாளும் நிக்காது. புரியுதா? அப்போ ஒரு 10வது இப்ப என் பிள்ளை 10வது எழுதுது. 10வது எழுதி முடிச்சுட்டு வரணும். நல்ல மார்க் எடுக்கணும். அது இன்னைக்கு அதோட கோலு. எழுதி முடிச்சுட்டு வந்துச்சுன்னா, என்ன குரூப் எடுக்கணும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த குரூப் அது எப்படி செலக்ட் பண்ணும்? நான் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போறேனோ, அதுக்கேத்த குரூப்ப நான் இப்ப செலக்ட் பண்ணணும். அது ஒரு கோலு. அப்போ கோலுங்கிறது நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாரி அந்த தேவை பூர்த்தி ஆகும்போது, அந்த கோல் பூர்த்தி ஆயிடுது. ஒரு இலக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா, அப்படியே என்னோட வாழ்க்கை நின்னு போயிடுது. இல்ல அப்படியே ஸ்டக் ஆயி போயிடுது. அப்படி அர்த்தம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தது, அடுத்த சீசனுக்கு, அடுத்ததுக்கு மாறிக்கிட்டே இருப்பேன். அப்ப இலக்கு என்பது ஒரு பயணம். அது ஒரு பாதை. வெற்றி பயணம், வெற்றி பாதை. இலக்கு என்றுமே ஒரே விஷயத்துல நின்னு போறது கிடையாது. எனக்கு பணம்ன்றது இலக்குன்னா, இன்னொருத்தர் யாருக்கோ ஹெல்த் சரியில்லாத யாரோ ஒருத்தருக்கு தன்னுடைய ஹெல்த்த சரி பண்ணிக்கிறது கோலா இருக்கும். ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்ட போய் உனக்கு 1,00,00,000 வேணுமான்னு கேட்டு பாருங்களேன். அவரோட கோல் அதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கேன்சர் பேஷண்ட் கிட்ட போய் உனக்கு பணம் வேணுமாப்பா? உனக்கு இந்த வருஷத்துக்குள்ள சம்பாதிக்கணும்? எத்தன ரூவா சம்பாதிக்கணும்? உன் கோல் என்ன? அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு எது இலக்கு? கேன்சர் பேஷண்ட்டுக்கு. என்னோட ஆரோக்கியத்த நான் மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வரணும். நான் நல்லா இருக்கணும். அதுதான் அவரோட கோல். வயசான ஒரு ஒரு 60 வயசான இப்ப எங்க அப்பா, எங்க அம்மாட்டலாம் போய் உங்க கோல் என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரிப்பாங்க. கோலா? நீ வேற போம்மா. தினம் தினம் நான் என் வேலைய நானே நடந்து, நானே போய் வந்து, நானே நடமாடிட்டு அதுதான் என் கோலு. கடைசி வரைக்கும் நடமாட்டத்திலே இருக்கணும். அதான் என் கோலு.
சோ இங்க குட்டி குழந்தை, பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன என்ன இருக்கு? எல்லாருக்குமே தேவை இருக்கு. எல்லாருக்குமே கோல் இருக்கு. இது ஏதோ தனியா பிரிச்சு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணோம்னு அது நின்னு போற விஷயமும் கிடையாது. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். மனுஷ வாழ்க்கையில கோல், இலக்குங்கிறது என்னது? தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவன் பாரதியார் எப்படி கேட்கிறாரு? காணி நிலம் வேணும், அதுல வீடு வேணும், அந்த அந்த கதவு வேணும், காத்து வேணும், தென்னை மரம் வேணும், கிணறு வேணும். எங்கேயாவது அந்த மனுஷனால முடிக்க முடிஞ்சுதா? இதெல்லாம் குடு போதும். எனக்கு நிலம் மட்டும் குடு போதும். அப்படியெல்லாம் முடிக்க முடிஞ்சுதா? இது வேணும், அது வேணும், இது வேணும், அது எல்லாம் அப்படித்தான். ரைட்டா? சோ இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கனவுனா என்ன? அதாவது கோல், இலக்கு, விஷன், கனவு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்க விஷயம்னா என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்ததுக்கு போலாம். எப்படி ஒரே ஒரு சிங்கிள் கோல் எடுத்து வேலை பார்க்கிறது அப்படிங்கிற அடுத்த விஷயத்துக்கு போயிரலாம். ரைட்? கிளியர் மேடம். எஸ் மேடம். ஓகே. சந்தோஷங்க. நல்லது. அப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாமா? ரைட். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ, அதை எப்படி அடையறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா கத்துக் குடுக்க போறேன். ஓகேயா? ஸ்பெக் அப்படின்னு இதுக்கு பேரு. S-P-E-C. ஸ்பெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேரு ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. கிளியர் பண்றேன். சரியா? அஃப்கோர்ஸ் எல்லாரும் நோட் அண்ட் பென் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி போயிரலாம். ஏன்னா, ஆக்டிவிட்டியோட செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும். சரியா? எல்லாரும் உங்க நோட்டு, பேனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, இப்ப இந்த 3 மாசத்துல உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்து வர 3 மாதங்கள்ல உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு 3 விஷயத்தை எழுதுங்க. உங்க எல்லாருக்கும் 3 நிமிஷம் டைம் தரேன். நோட்புக், பென் வச்சுக்கோங்க. கேள்வி இதுதான். வருகின்ற 3 மாதங்களில் எனக்கு என்ன தேவை? அப்படின்னு 3 தேவைகள். உங்களோட 3 இலக்குகள், 3 கோலு, 3 கனவு, 3 விஷன் என்னமா வேணா வச்சுக்கங்கப்பா. உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த ஒரு 3 விஷயத்த எழுதுங்க. அவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? 3 நிமிஷம் டைம் தரேன். எழுதிருங்க பாப்போம் கடகடன்னு. நானும் எழுதுறேன்ப்பா. ஆல் ரைட். ஆ, எனக்கு யாராவது ஆ, இதுவரைக்கும் பேசினவங்க வேண்டாம். இப்ப நான் கூப்பிடுறேன். கலிய பெருமாள் இருக்கீங்களா? கலிய பெருமாள் சார் இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். சார் எழுதியிருக்கீங்களா? ஏதாவது 3 விஷயம் எழுதியிருக்கீங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். கேக்குது, ஆ, கேக்குது. ஆ, மேடம் நான் வந்து டைலரிங் ஷாப் வச்சிருக்கேன் மேடம். ஓகே. நான் எனக்கு பாத்தீங்கன்னா
ஒரு மந்த்துக்கு 1 லேக் சம்பாதிக்கணும். சரி. ஒரு டூ வீலர் பார்த்துட்டு வந்தேன் மேடம். ஒரு டூ வீலர் ஒண்ணு வாங்கணும். சூப்பருங்க. ஓகே. அப்புறம் ஒரு ஜுவல் வந்து என்னோட ஒய்ஃப்க்கு இப்ப பர்த்டே வந்துச்சு. என்னால வாங்க முடியல. அடுத்த ம். 3 மந்த்ஸ்க்குள்ள அந்த ஜுவல் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு தீவிரமா இருக்கேன் மேடம். சூப்பருங்க. ம். சந்தோஷம். அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி வருவேன் ம். உங்ககிட்ட. மியூட் பண்ணிக்கங்க. ஓகே மேடம். சங்கீதா. சங்கீதா. குட் மார்னிங் மேம். ஆ குட் மார்னிங்மா. சொல்லுங்க. மேம் என்னோட கோல் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேம். அதை சரி ம். பண்ணி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும். ம். ரெண்டாவது வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன் மேம். 3 மந்த்ஸ்க்குள்ள நான் முடிக்கணும். ம். தேர்ட் வந்து பாப்பா 10th எக்ஸாம் இப்போ எழுதிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இந்த 3 மாசத்துல ரிசல்ட் வந்துடும். அது முதல் 2 விஷயம் ஒத்துக்குவேன். 3வது விஷயம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது நீங்க கிடையாது. அது உங்க பாப்பாது. மியூட் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஏதுன்னு சொல்றேன். ரைட்டுங்க. இப்ப இந்த 2 பேர நாம் பேசியிருக்கோம். ஆ மறுபடியும் மத்தவங்க கிட்ட வரேன். இப்ப இந்த கோலு அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்க என்னலாம் பண்ணியிருக்கீங்கங்கிறத சொல்றேன். முதல் விஷயம் எடுத்துக்கிறேன். கலியபெருமாள் சார் உங்ககிட்ட நான் மறுபடியும் வரேன். ஆ அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? இருக்கீங்களா? கலியபெருமாள். ஐயோ! அவர் பேர காணோம். சார். ஓகே ரைட். அப்ப சங்கீதா. மேடம் இருக்கேன் மேடம். இருக்கீங்களா? நல்ல வேலை. இருக்கேன் மேடம். இருக்கேன் மேடம். ரைட். சார், சார் உங்களோட ஒரு கோல் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கோல் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே மேடம். ஓகே மேடம். முதல்ல உங்களுக்கு மாசம் ரூ. 1,00,000 வருமானம் வரணும். இதானே ஆமா. உங்க கோலு? ஆமா மேடம். அந்த ரூ. 1,00,000 எதுக்கு சார் கேக்குறீங்க? 1 லேக் வந்து இப்ப வந்து டூ வீலர் வாங்கணும். சரி. ஆ. 2 வீலர் அப்படியே கேஷா குடுத்து வாங்க போறீங்களா? ஆமா. ரெடி கேஷ். சரி. ரெடி கேஷா குடுத்து வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை? ரெடி கேஷ்னா டூ வீலர் வந்து 1,20,000 மேடம். சரி. அப்ப ஒரே ஒரு மாசம் 1,00,000 வந்தா மட்டும் போதுமா? இல்ல மேடம். 3 மாசம். 3 மாசம். இல்ல. 3 மாசத்துக்கு 1,00,000 வந்தா மட்டும் போதுமா? மாசம் 1,00,000 கேட்கல நீங்க. மாசம் தான் மேடம் கேக்குறேன். மாசம் 1,00,000 கேக்குறீங்கல்ல. மாசம் ஆமா. ஏன் 1,00,000 கேக்குறீங்க? 2 வீலர்ங்கிறது ஒன் டைம் பர்ச்சேஸ். ஆமா, ஆமா, உங்க ஒய்ஃப்க்கு நகை வாங்கி குடுக்க போறீங்க. ஆமா, அதுவும் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஆனா ஆமா, 100 வயசு வாழ்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஆமா. ஆண்டவன் அருளால 100 வயசு இருக்க போறீங்க. மாசம் கண்டிப்பா. 1,00,000 கேக்குறீங்களே எதுக்கு? மேடம் அதான் இஎம்ஐ இருக்கு. கடன்லாம் இருக்கு. ம். அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, நல்லா இன்னும் பிசினஸ வந்து பிராட் பண்ணிட்டு, ம். பிசினஸ பெருசாக்கிட்டு, ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் அந்த லெவல்ல கொண்டு போறதுக்காக கேட்கிறேன் மேடம். மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சங்கீதா. சங்கீதா இருக்கீங்களா? எஸ் மேம். முதல் கோல் எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. நான் வெயிட் லாஸ் பண்ணணும். கரெக்ட்டா? எஸ் மேம். என்ன இஷ்யூ இருக்கு? எவ்வளோ லாஸ் பண்ணணும்? அத எவ்வளோ நாளா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து கிட்டத்தட்ட நான் 85 கேஜி இருக்கேன் மேம். எனக்கு வந்து ம். என்னன்னா கொஞ்சம் அதாவது எப்படின்னா டிப்ரெஷன் கொஞ்சம் தூக்கம் சரியா இருக்காது மேம் 1. 2வது வந்து ம். அல்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ம். இதனால என்னால அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவே முடியல. அது 85லயே இருக்கு மேம். ம். அத நான் எப்படி கிட்டத்தட்ட 2, 3 பண்ணலாம்னு ஐடியா? இது இது எக்ஸர்சைஸ், வாக்கிங் அது மாதிரி தான் மேம். எவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா பண்ணியிருக்கீங்க? 3 இயரா நான் பண்றேன் மேம். அப்புறம் விட்டுருவேன் மேம். அதனால அது அப்படியே போயிட்டே இருக்கு மேம். அது பண்ணவே 3 முடியல என்னால. வருஷத்துல
3 வருஷத்துல மாசம் 1/2 கிலோ அப்படின்னு நான் கணக்கு போட்டுக்கிறேன். 1/2 கிலோ தாங்க போட்டிருக்கேன். சரியா? சரி மேம். மாசம் 1/2 கிலோன்னு போட்டா வருஷத்துக்கு 6 கிலோங்க. 3 வருஷத்துல 18 கிலோ குறைஞ்சிருக்கணும் நீங்க. ஆ, அட்லீஸ்ட் அதுலயும் நான் 10 கிலோ போடுறேங்க. ஓகே மேம். ஓகேயா? இப்ப எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுறோம்னு பாத்துடலாமா? ஓகே ஓகே மேம். ரைட். மியூட் பண்ணிக்கோங்க. சோ நல்லா நான் பேசுறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முதல் விஷயம், உளவியல் படி தேர் இஸ் நோ வி அப்படிங்கிற ரூல் இருக்கு. கவனமா கேட்டுக்கணும். தேர் இஸ் நோ வி, WE. நான், நாம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. தேர் இஸ் ஒன்லி ஐ. நான் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்லிருச்சு. சோ எனக்கு என் ஃப்ரேம் ஒர்க்குக்கு என்ன தேவை? இப்ப சங்கீதா சொன்ன மாரி என் பிள்ளை வந்து 10வதுல வந்து எனக்கு மார்க் வாங்கணும். எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. அவளும் 10th எழுதுறா. என் பிள்ளை மேத்ஸ்ல சென்டம் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு தேவையும் இருக்கு. அவ வாங்குனா நான் காலர தூக்கிட்டு திரிவேன். இது பாத்தீங்களா என் பிள்ளை சென்டம் அப்படிங்கிற தேவை எனக்கு இருக்கு. ஆனா அதே தேவை அவங்களுக்கு இருந்தா தான் அவங்க வாங்குவாங்க. இத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1. சரியா? அப்போ நம்மளால இந்த ஃப்ரேம் ஒர்க்ல மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். தேர் இஸ் ஒன்லி ஐ. இத மறக்கவே கூடாது. இப்போ உளவியல் நெறைய கான்செப்ட்ஸ் இல்லன்னு சொல்லிருச்சு. இத நான் திரும்ப திரும்ப என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். தேர் இஸ் நோ குட் ஆர் பேட். தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். தேர் இஸ் நோ பிக் ஆர் ஸ்மால். தேர் இஸ் நோ சச் திங் கால்ட் பெர்ஃபெக்ட். இப்ப இந்த விஷயம்லாம் இல்லன்னு உளவியல் சொல்லிருச்சு. அப்ப என்னதான் மேடம் இருக்கு? என்ன இருக்குன்னா, தேர் இஸ் ஒன்லி அக்செப்டபிள், நாட் அக்செப்டபிள். எனக்கு உகந்தது, எனக்கு உகந்தது அல்லாதது. இவ்வளவுதான் இருக்கு. மத்தபடி நல்லது கெட்டது கிடையாது. சரி தப்புன்றது கிடையாது. சின்னது பெருசுங்கிறது கிடையாது. நாம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். எனக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறது தான் விஷயம். இப்ப சங்கீதாக்கு வந்து உண்மையிலே வேணும் அப்படின்னா, நம்ம வெறித்தனமா ஓடுவோம். முதல் விஷயம், இங்க நாம நான்கிறத நம்ம பார்க்கிறதே இல்ல என்னைக்குமே. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்க்கிறதே இல்ல. ஒரு கோல், ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணும்போது, என்னுடைய தேவையின் அளவு தான் என்னுடைய இலக்கின் அளவு. என் தேவை 60% தான் இருக்குன்னா, என்னோட இலக்கும் 60% தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். 60% தான் நடக்கும். எனக்கு 100 மார்க் வேணும்னு நான் வாயால சொல்லுவேன். ஆனா உண்மையிலேயே என் தேவை 60 மார்க் தான்னா, என்னால 60 மட்டும் தான் எடுக்க முடியும். அவ்வளவுதான் விஷயம். எனக்கு வெயிட் குறையணும்னு ஆசை. எனக்கு வெயிட் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இதெல்லாம் என்னோட தேவையா இருக்குன்னா, அதுல எவ்வளவு தீவிரமா இருக்கீங்களோ, என் தேவை எவ்வளவு தீவிரமானதாக இருக்கிறதோ, அந்த தீவிரத்தின் அளவுதான் உங்களோட இலக்கு வெற்றி அடையும். என்னால கால் வலியே தாங்க முடியலங்க. வெயிட்ட குறைச்சாதான் எனக்கு வலி போகும்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்ட பிறகுதான் உங்களுக்கு அந்த தீவிரம் வரும்னா, அப்புறம் தான் நீங்க வெயிட் குறைப்பீங்க. நம்மளோட இலக்குன்னு நம்ம நிர்ணயிக்கிறது, இல்ல நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறது, நம்மளுக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காகவான்னு பாருங்க. அவனுக்கு பாரு நான் எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. அவன் நேத்து அந்த வார்த்தை சொன்னான்ல, நான் பாரு எப்படி வந்து காட்டுறேன். இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்க இலக்க எடுத்திருக்கீங்கன்னா, அதுல தீவிரம்லாம் இருக்காது. மேபி 2 நாள் அந்த தீவிரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தீவிரம்லாம் போயிரும். புரியுதா? சொல்றது புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் குடுங்க. இல்ல சாட்ல போடுங்க. யாரும் மியூட் பண்ணாதீங்க சொல்ற வரைக்கும். சோ, ஒரு தம்ப் ரூல் இருக்கு. இங்க நான் நெனைக்கிற விஷயம். எனக்கு மாசம் ரூ. 1,00,000 சம்பளம். எனக்கு வந்தே தீரணும். அப்படின்னு நான் நெனைக்கிறேன்னா, என்னுடைய தேவையின் அளவு, என்னுடைய தேவையின் தீவிரம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும்.
அந்த தீவிரத்தோட அந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு இது மேனிஃபெஸ்ட் ஆகும். மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா என்ன? நடக்கும். எனக்கு அப்பதான் அது நடக்கும். இப்ப எனக்கு 1,00,000 ரூபாய் இருக்கு, வேணும்ன்றது இருக்கு. 60,000 அப்படிங்கிறது தான் என்னோட தீவிரத்தோட அளவு அப்படின்னா, நான் 60,000 சம்பாரிப்பேன். 1,00,000 வராது. ஆனா 60,000 வரும். எனக்கு மேம் நான் 1,00,000 வைக்கிறேன். ஆனா அந்த 60, 70லே நிக்குது மேம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் தீவிரமா இல்ல தேவைன்னு அர்த்தம். அவருக்கு சொல்ல தெரியலன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இஎம்ஐ போடணும், பண்ணிரணும், தொழில விஸ்தாரம் பண்ணணும். அதாவது உன் தேவையோட அளவு என்ன? நீ 100 வயசு இருக்க போறன்னா, உனக்கு மாசம் 1,00,000 ரூபாய் வேணும்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, தூக்கத்துல எழுப்பி கேட்கிற மாரி எனக்கு டப்பு 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 டப்புன்னு சொல்ல தெரியணும். எனக்கு 10,000 ரூபாய் வாடகைங்க. என்னோட பையனுக்கு பொண்ணுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் போகுது. எனக்கு இவ்ளோ ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த வண்டி வாங்கிரணும். 3 மாசத்துல இந்த நகை வேணும். நான் ரெடி கேஷ் குடுக்க போறேன். அதனால கையில எனக்கு ரெடி கேஷ் இருக்கணும். எனக்கு இத செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும்னு உங்களால கடகடன்னு சொல்ல முடியுதா உங்க தேவைய? அப்படின்னு பார்க்கணும். ஏம்மா உனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்? உனக்கு ஹெல்த் இஷ்யூ என்னம்மா இருக்கு? நான் கலகலன்னு போகணுங்க. நான் நல்லா இருந்தா தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் போகணும். நான் தொழில் ஆரம்பிக்கணும். நான் சும்மாவே இருக்கேன். ஹெல்த்த நான் சரி பண்ணிக்கிட்டேன்னா, நான் டக்குனு தொழில் ஆரம்பிக்கிற வேலைக்கு போயிருவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் போணும். இது எதுவுமே நான் பண்ண மாட்றேன். தாட் லெவல்ல மட்டும் வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தேவையோட தீவிரமே இல்லன்னு அர்த்தம். உங்களுக்கு வேற எது மூலியமாவோ உங்க தேவை பூர்த்தி ஆயிடுது. உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருது. உங்களுக்கு இருக்க இடம் கிடைச்சிருது. உங்களுக்கு துணிமணி கிடைச்சிருது. சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்னு தள்ளி போட்டுருவீங்க. உண்மையிலே கோல் இல்லங்க. அந்த கோல் உண்மையான கோலே இல்ல. அவ்வளவுதான் விஷயம். அந்த கோல்ல தீவிரம் இல்ல. நான் கோல் என்னன்னு கேட்கறதுக்காக நீங்க கோல் சொல்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப நம்ம அந்த ஃபார்முலாக்கு போயிடுவோம். நான் சொன்னேன் இல்லையா? ஸ்பெக். சரியா? இந்த ஸ்பெக்குங்கிற ப்ராசஸ வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னா, ஹெலன் ஹட்சல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவ கான்டெஸ்ட் குயின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா இப்ப இல்ல. பட் அந்த அம்மா என்ன பண்ணும்னா, இந்த ஃபார்முலாவ வச்சு தனக்கு என்ன வேணுமோ, அத இப்படி சொல்லிட்டு செய்யும் அது. எனக்கு இது வேணும். எனக்கு 100 கோடி வேணும். அப்படின்னா, எனக்கு 100 கோடி வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு செய்யும். அத ஏன் அந்த மாதிரி கான்டெஸ்ட் குயின்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு 5,000 போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கு. என்ன ஜெயிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் ஜெயிச்சிருக்கு, வீடு ஜெயிச்சிருக்கு, வண்டி, கார் ஜெயிச்சிருக்கு, எல்லாமே ஜெயிச்சிருக்கு. நெறைய பேர் வந்து அந்த அம்மா வந்து இது ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுதோ! அப்படின்லாம் போய் செக் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த அம்மா ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப காமா, ரொம்ப அப்படியே ரொம்ப இயல்பா, சரி நான் இந்த விஷயத்த ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஜெயிக்கும். சொல்லி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி சொல்லிட்டு செய்யும் அது. சோ ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சுட்டாங்க. அது ஒண்ணும் எதுவும்லாம் பண்ணல. அது டைரக்ட்டா அந்த ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யூனிவர்சல் ஃப்ரீக்வென்சியோட அது அவ்ளோ அலைன்டா இருக்கு. அது என்ன வேணும்னு கேக்குதோ அது கிடைக்கும் அதுக்கு. அண்ட் அந்த அம்மா ஃபாலோ பண்ண ஃபார்முலா தான் ஸ்பெக்ன்னு சொல்றாங்க. SPEC. ஓகேயா? போயிரலாம். இப்ப நான் அத சொல்லிடுறேன். சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் கோலுக்கு வரும். சரியா? முதல்ல ஸ்பெக்ல எஸ். எஸ்ன்னா செலக்டட்ன்னு அர்த்தம். செலக்டட்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத தேர்வு செய்யறது. 2வது பி ப்ரொஜெக்டட். ப்ரொஜெக்டட்னா என்னுடைய தேவையை நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஒரு எமோஷன் இருக்கும்ல, அந்த எமோஷன ப்ரொஜெக்ட் பண்றது. கனெக்ட் ஆவறது அந்த எமோஷனோட. உதாரணத்துக்கு,
இப்ப சங்கீதாவோட பொண்ணு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரியா? சங்கீதா செலக்ட் பண்ணதே அந்த கோல்ன்னு வச்சுக்குவோம். என் பொண்ணு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு. சங்கீதாவோட பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த எமோஷன் எப்படி இருக்கும்? அத உள்வாங்க முடியுமான்னு பார்க்கிறது. அதுதான் ப்ரொஜெக்டட். அடுத்தது எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்றாங்க. எக்ஸ்பெக்டட்னா நான் வேணும்னு கேட்ட விஷயம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு விட்டுட்டாங்க. எனக்கு யாரோ எனக்கு வேணும்னு நான் கேட்டத எனக்கு யாரோ போட்டு விட்டாங்கன்னா, அது எனக்கு வந்து சேரணும்ல. அந்த மாதிரி எனக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நம்புறது. 4வது சி கலெக்டட்ன்னு சொல்றாங்க. கலெக்டட்னா நடந்துருச்சு. எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அது. அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? அந்த எமோஷனோட இருக்கிறது. இதுல அந்த அம்மா சொல்ற விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 3வதுக்கும் 4வதுக்கும் ஈன்னு சொல்றாங்கல்ல, எக்ஸ்பெக்டடுக்கும் கலெக்டடுக்கும் நடுவுல ஒரு விஷயம் நடக்குமாம். என்ன நடக்கும்னா, நாம என்ன வேணும்னு கேட்டிருக்கோமோ, அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொண்டு வந்து போடும், நம்ம கண்ணு முன்னாடி. அப்படி போடும்போது கரெக்ட்டா அந்த வாய்ப்ப பிக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பொறுப்பு. அதாவது நான் நினைக்கிறதுக்கான வேலைய செய்யறது. அந்த வேலை எப்ப நடக்குது? இந்த 3வதுக்கும் 4வதுக்கும் எக்ஸ்பெக்டடுக்கும் கலெக்டடுக்கும் நடுவுல வேலை நடந்துருது. அது எப்படியோ நடந்துருது. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப இத ஒரு உதாரணத்தோட பார்த்துடலாம். சரியா? நான் வந்து போன மாசம் வரைக்கும், அதாவது ஜனவரி வரைக்கும் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் கிளினிக்ல நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டுனா, என்னுடைய மனசுங்கிற கிளினிக் வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இயங்கிட்டு இருக்கு. ஜனவரி வரைக்கும் இப்படிதான் இருந்தது நிலைமை. நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்பெக் பார்த்துட்டு, எனக்கு பெரிய இடம் வேணும் ஆக்சுவலா. எனக்கு தெரப்பி பண்ணணும், எனக்கு மூச்சு சொல்லிக் குடுக்கணும், எனக்கு எனக்கு நெறைய விஷயங்கள் நடக்கணும்னா, எனக்கு பெரிய இடம் வேணுங்கிறது தான் என்னுடைய தேவையாவே இருந்தது. இப்ப என்னோட ஸ்பெக்ல என்னோட செலக்ட்ல நான் என்ன போடுறேன்னா, நல்லா கவனிங்க. எனக்கு பெரிய இடம் வேணும். எனக்கு தனி இடமா வேணும். நான் இருக்கிற 250 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து ஒரு ஃபிளாட்டோட சேர்ந்தது. தனி இடம் கிடையாது. சின்ன இடம் 2 அதாவது ஒரு பார்ட் வெயிட்டிங் ஏரியா ஒரு பார்ட், என்னோட கன்சல்டேஷன் ஒரு பார்ட். இவ்வளவுதான் இருக்கும். இப்ப நான் எப்படி எழுதுறேன்? எனக்கு பெரிய இடம் வேணும். கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட். இப்படிதான் நான் எழுதுறேன். சரிங்களா? எனக்கு தனி இடமா இருக்கணும் அது. எனக்கு இதே ஏரியால தான் வேணும். ஏன்னா, என் வீடு இதே ஏரியா தான். என் பாப்பா படிக்கிற ஸ்கூல் இதே ஏரியா தான். 2வது மனசுன்னு ஒரு கிளினிக் இயங்கிட்டு இருக்குங்கிறது இந்த ஏரியா ஃபுல்லா நல்லா பதிஞ்சு போச்சு. அதனால நான் என் இடத்த மாத்திக்க மாட்டேன். எனக்கு இதே ஏரியால தான் வேணும் அப்படின்னு எழுதுறேன். இங்க பாருங்க. எனக்கு என்ன தேவைங்கிறதுல நான் பக்கா. இன்னைக்கு நேத்து இல்லங்க. எனக்கு எப்பவுமே இது உண்டு. எனக்கு இதுதான் வேணும்னா, இதுதான் வேணும்னு என்னால தெளிச்சு எனக்கு சொல்லத் தெரியும். அதனால தான் இவ்ளோ டீட்டெயில் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன் நானு. சோ என்னால இவ்ளோ டீட்டெயிலா எழுத முடிஞ்சிருச்சு. செலக்ட் பண்ணிட்டேன் நானு. எனக்கு இதுதான்ப்பா வேணும். இப்படி வேணும், இங்க வேணும், இங்க எல்லாம் எழுதியாச்சு. சரியா? எழுதின பிறகு ப்ரொஜெக்ட் வரேன். அடுத்த ஸ்டெப். சரியா? அடுத்த ஸ்டெப் வரும்போது நான் என்ன பண்றேன்? என் கிளினிக்ல என்னெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு விஷன் போர்ட் மாதிரி மனக்காட்சி பலகை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து உங்க ஃபோன்ல வால்பேப்பர் வைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் மாதிரி நானா சும்மா கையில வரையிறேன். கையில தான். பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்காது. எனக்கு மனக்காட்சியில பெர்ஃபெக்ட்டா அது தெரியும். புரியுதா? சோ நான் என்ன பண்றேன்? அது வந்து இப்படி இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ச்சே இப்படி கிளினிக் வந்துட்டா எவ்ளோ நல்லா இருக்கும்ல, அப்படிலாம் யோசிச்சுக்குவேன். இது ப்ரொஜெக்டட். மனசார அந்த எமோஷனோட பாண்ட் ஆவறது. எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா எவ்ளோ சந்தோஷம்ல, அந்த எமோஷனோட பாண்ட் ஆகுறது. 3வது என்னது?
எக்ஸ்பெக்டட், அதாவது எனக்கு அத போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டாங்க. நான் கேட்டத இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருச்சு, எனக்கு அத போட்டு விட்டுருச்சு. அது எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அசைக்க முடியாம நான் நம்புறது. 4வது கலெக்டட், அது நடந்துருச்சு. என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்ப இந்த எக்ஸ்பெக்டட்டுக்கும் கலெக்டட்டுக்கும் நடுவுல என்ன நடக்குது? எனக்கான வாய்ப்புகள் வரும். நான் அதுக்காக வேலை செய்யணும். கரெக்ட் தானே? வேலை செய்யாம எதுவும் நடக்காதுல்ல. அப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜனவரி கடைசி வாரத்துலலாம் நான் எப்பவுமே ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்படி போகும்போது அவர்கிட்ட கேட்கிறேன். ஏதாவது இந்த ஏரியால ஏதாவது தனியா வீடெல்லாம் இருக்கா வாடகைக்கு? ஏன்னா ஒரு வீடு இருக்கு அங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வீடு டூலெட் போர்டும் போடல. ரொம்ப நாளா பூட்டியே கிடக்கு. ஒருவேளை அவருக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக நான் விசாரிக்கிறேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த ஓனர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க டூலெட் போர்ட்லாம் போட விரும்பல. அவங்க கமிஷன் பேஸ்ல ஆள் எடுக்க விரும்பல. அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. அவங்க வாடகைக்குன்னு தான் மேடம் சொன்னாங்க. ஆனா அது வீடுன்னு சொன்னாங்க. நீங்க கிளினிக்கு கேட்குறீங்க. நான் பேசுறேன்னு சொல்ட்டாரு. இவ்வளோதாங்க விஷயம். இந்த இனிஷியேட் ஆச்சுல்ல, இந்த ஜனவரி கடைசி வாரம். இனிஷியேட் ஆயி பிப்ரவரி வாரத்துல முடிஞ்சிருச்சு. எனக்கு நான் என்ன நெனச்சனோ, தனி வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, நடுவுல வீடு, சுத்தி இடம், யோகாக்கு தனியா இடம், இதே மாரியே எனக்கு என் கிளினிக் அமைஞ்சிருச்சு. போன மாசம் 15ஆம் தேதி ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஓகேயா? இன்னும் 1 மாசம் கூட ஆகல. இப்ப நாங்க புது கிளினிக்ல இருந்து தான் இயங்குறோம். இது இது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு ஸ்பெக் தான் இது. ஒரு விஷயம் ஸ்பெக் போட்டது. ஸ்பெக் போடலையா? ஸ்பெக் போடலையான்னு கேட்போம் அடிக்கடி நாங்க. சரியா? குரூப்ல வாழ்த்திட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. இப்படிதான் ஒரு விஷயம் வேணும்னா கேட்கணும். இப்ப கலிய பெருமாள் சார் கிட்ட 1,00,000 உனக்கு எதுக்குப்பா? அப்படின்னு கேட்டா, கடகடன்னு எழுதணும். எனக்கு ஏன் 1,00,000 வேணும்னா அப்படின்னு சொல்ல தெரியணும். அது உங்களுக்கு எழுத்து மூலமா தான் வரும். எழுதணும். சங்கீதா கிட்ட ஏம்மா உனக்கு அதாவது நம்ம சொல்லும்போது ரொம்ப ஜெனரலைஸ்டா சொல்றோம் பாருங்களேன். எவ்வளவு ஜெனரலைஸ்டா சொல்றோம் பாருங்க. எனக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கு. எனக்கு வெயிட் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்பல்லாம் அதுக்கு புரியவே புரியாது. உங்க ஆழ் மனசுக்கு நீங்க பேசுற பாஷை புரியாது. உங்க ஆழ் மனசோட பாஷையோட அந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ரீக்வென்சி. நீங்க எவ்வளோ தூரம் தீவிரத்தன்மையோட இருக்கீங்களோ, அந்த தீவிரத்தன்மையோட ஃப்ரீக்வென்சி இருக்குல்ல, அலைவரிசை. அதுதான் அதோட லாங்குவேஜ். அதுதான் அதோட மொழி. இப்ப நான் கோல் எழுதுறேன். இப்ப வந்து சங்கீதா, இப்ப ஸ்பெக் தெரிஞ்சிருச்சுல்ல. ஸ்பெக் தெரிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் மறுபடியும் நான் இப்ப இந்த ஆக்டிவிட்டி குடுக்குறேன். நீங்க எல்லாரும் ஏற்கனவே 3 விஷயம் எழுதியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் ஸ்பெக்குன்ற அந்த ஃபார்முலா கத்து குடுத்துட்டேன். இப்ப கத்து குடுத்ததுக்கு பிறகு அந்த 3 விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து நீங்க ஸ்பெக் எழுதுங்க பாப்போம். கலிய பெருமாள் சார், நீங்க வந்து மாசம் 1,00,000 ரூபாய் அதோட ஸ்பெக் எழுதுங்க. சங்கீதா, நீங்க உங்க வெயிட் லாஸ் பத்தி ஸ்பெக் எழுதுங்க. மத்தவங்க எல்லாரும் நீங்க எழுதியிருக்க 3 விஷயத்துல இருந்து அந்த 3ல எனக்கு இது ஒண்ணு முக்கியம்னு உங்க மனசு சொல்லும். அந்த அந்த விஷயத்த எடுத்து ஸ்பெக் எழுதுங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். ஸ்பெக்குங்கிறது ஒரு சின்ன ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். எஸ்ங்கிறது செலக்டட். சோ உங்க கோல் என்னன்னு செலக்ட் பண்றது. செலக்ட் பண்ணி டீடைல்டா அத பத்தி நுணுக்கி உங்களால சொல்ல தெரியணும் உங்க கோல பத்தி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கிளினிக் இப்படி வேணும், இவ்ளோ பெருசு வேணும், இந்த அளவுல வேணும், இதே ஏரியால வேணும்.
அந்த மாதிரி சொல்ல தெரியணும். பீனா ப்ரொஜெக்டட். ப்ரொஜெக்டட்னா அத அந்த கோல் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஒரு எமோஷன் இருக்கும்ல, எனக்கு ஒரு எப்படி சொல்றது, இப்படி சொல்லட்டுமா? இப்ப எனக்கு அந்த கோல் நடந்துருச்சுன்னா அத நினைச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? இப்ப கண்ணால என் என் புது கிளினிக்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? காதால என் புது கிளினிக்க பத்தி மத்தவங்க எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும்? நான் என் புது கிளினிக்குள்ளார போய் வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங்க பார்க்கிறது. அதுதான் ப்ரொஜெக்டட். நடக்கிற மாதிரி. ஆமா. பண்ற மாதிரி, நடக்கிற மாதிரி. அதுதான் ப்ரொஜெக்டட். உதாரணத்துக்கு சங்கீதா வந்து இப்போ ஒரு 5 கிலோ குறைஞ்சுட்டாங்க அப்படின்னா, சங்கீதாவ பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? "என்ன சங்கி, உடம்பு குறைஞ்சுட்டீங்க போல" அப்படிலாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் காதுல கேட்குமா அவங்களுக்கு? "அழகா இருக்கீங்களே, இப்ப கொஞ்சம் ட்ரிம் ஆயிட்டீங்க போல இருக்கே, இப்ப கொஞ்சம் ஹெல்தி ஆயிட்டீங்க போல இருக்கே, இப்ப கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்க போல இருக்கே" கேட்குமா? ட்ரெஸ் போட முடியுமா? ஏதாவது ஒரு ஒரு சுத்து கம்மியா இருக்க குர்திய மாட்டிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நம்ம. அந்த குர்தாவ நான் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் தான் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? மோர் இஸ் த பைலட் இப்படிதான் பண்ணாரு அப்படின்னு முகமது கைஃப் போட்டிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் சார். ஆமாங்க. நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்றது. ஈங்கிறது எக்ஸ்பெக்டட். அது கிடைச்சிட்ட மாதிரி நினைக்கிறது. அது நடந்துருச்சு அப்படின்னே நினைக்கிறது. சிங்கிறது கலெக்டட். அதாவது அது உங்களுக்கு நடந்துரும். அந்த ஸ்டேஜ்க்கு வந்துருவீங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் பாத்துருவாரு அவரு கையில. சோ இந்த எக்ஸ்பெக்டடுக்கும் கலெக்டடுக்கும் நடுவுல என்ன நடக்கும்? வேலை நடக்கும். எஃபர்ட் நடக்கும். என்ன எஃபர்ட் நடக்கும்? இப்ப கலியபெருமாள் சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரும். அத அவர் கையில எடுத்துக்கிறாரா இல்லையான்னு பாக்கும் அது. யூனிவர்ஸ். இல்ல நான் கையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அதுதான் அந்த எஃபர்ட் போடுறது, வேலை பார்க்கிறது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்க கோலுக்கு ஏத்த மாதிரி வந்து வந்து விழுக ஆரம்பிக்கும். கண்ணால பார்ப்பீங்க. கண்டிப்பா நம்மளும் எஃபர்ட் போடணுங்க. அதனால தான் எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போடணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எக்ஸ்பெக்டடுக்கும், கலெக்டடுக்கும் நடுவுல எஃபர்ட் போடணும். நான் 10 வாட்டி அந்த மளிகை கடைக்காரர பார்த்திருக்கேன். ஃபோன் பேசியிருக்கேன். அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஓனரோட ஃபோன் பேசியிருக்கேன். ஓனர் நம்பர்ல இருந்து பேசியிருக்கேன். ஒரு நல்லிணக்கமான உறவ வந்து வளர்த்துக்கிறதுக்காக நெறைய தடவ போய் பேசியிருக்கோம். கிளினிக்கா உங்க வீட்ட நாங்க பத்திரமா பார்த்துக்குவோம்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. அந்த எக்ஸ்பெக்டடுக்கும், கலெக்டடுக்கும் நடுவுல நடக்கிற ப்ராசஸ் இதெல்லாம். நீங்க ஸ்பெக்குங்கிற அந்த பேர்ல போய் விழுகாதீங்க. நான் சொல்ற அந்த 4 ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சு இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். ஸ்டெப்ப புடிச்சுக்கோங்க. இப்ப எழுதிருங்க. ஃப்ரீ சீட் காலேஜ்ல இப்படித்தான் வாங்கியிருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. அப்ப தெரியல. சூப்பருங்க. அப்துல் கலாம் ஆல்சோ சேம் திங். ஆமாம். உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய வாழ்க்கை. ஆனா அந்த எண்ணம் தெளிவா இருக்கா? லாங்குவேஜ் கிளீனா இருக்கா? ஏன் நடக்க மாட்டுது? மத்தவங்களுக்கெல்லாம் நடக்கிறது, நமக்கு ஏன் நடக்கல? இந்த கேள்வி இருந்துட்டே இருக்குல்ல. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக். கனவு மெய்ப்பட வேண்டும். விஷன் டூ ரியாலிட்டி. அதுவும் நான்லாம் ஃபுல் ஜோஷ்ல வந்து பேசிட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் வலிக்குது. ஆனா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி வெளியில சிரிச்சுட்டு பேசாம இத முடிச்சுட்டு போய் தூங்கிருவோம் அப்படின்னு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஐ அம் சோ வெரி ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். என்னோட அவார்டு காட்டுறேன் உங்களுக்கு கடைசியா. நான் நேத்து வாங்கிட்டு வந்த அவார்ட். ஓகே. சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க எல்லாரும் 3த்துல இருந்து ஏதாவது ஒரு கோல் எடுத்துக்கோங்க.
கலிய பெருமாள் சார் நீங்க கோல் 1,00,000 ரூபாய் மாசங்கிற கோலு. சங்கீதா மேம் நீங்க வெயிட் ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிற கோலு. இந்த கோல்ல எடுத்து ஸ்பெக் போடுங்க. நான் வரேன். 2 மினிட்ஸ். கடகடன்னு எழுதுங்க. ஏன்னா நான் இத ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பா. இந்த குரூப் வந்து 3 மாசம் கழிச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க போட்ட ஸ்பெக் நடந்துருச்சாங்கிறது எனக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. குட். சூப்பர். இதுதான் என்னோட அவார்டு. தெரியுதா? ஓகே. ஸோ ஸ்பெக்கெல்லாம் போட்டு நான் அவார்டுக்காக ஒர்க் பண்ணல. பட் வந்து போன வருஷம் வந்து ஒரு அவார்டு தான் வாங்கினோம். சைஃபாவோட அவார்டு மட்டும் தான் வாங்கினோம் சைக்காலஜிக்காக. அப்ப வந்து அப்படியே வெளியிலேயே நம்ம சொன்னோம். சொல்லும்போது அடுத்த வருஷம் 2 அவார்டு அப்படின்னு மட்டும் சொன்னேன் நான். இந்த வருஷம் தொடங்கும்போது அப்பயும் நான் சொன்னேன், இந்த வருஷத்துல 2 அவார்டு அப்படின்னு மட்டும் சொன்னேன். ஏன் எதனாலலாம் தெரியாது. ஆனா 2 அவார்டு. ஒரு வருஷத்துக்கு 2 அவார்டு வாங்கணும்ல. இந்த அவார்டு இப்போ முதல் அவார்டு வாங்கிட்டோம். ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து 118 பேர் வாங்கியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து வெவ்வேறு துறைகள், கல்வித்துறை, இலக்கியத்துறை, சமூக சேவை, தொழில்துறை இப்படி நெறைய துறையில இருந்து தமிழ்நாடு பூரா இருந்து வந்த அப்ளிகேஷன்ஸ்ல 118 பேர் செலக்ட் பண்ணதுல நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க, இந்த வருஷத்தோட ஒரு அவார்டு வாங்கிட்டேன். 2வது அவார்டு எங்க இருந்து வரும்லாம் தெரியாது. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிருவேன். ரிப்போர்ட் பண்ணிருவேன். சரியா? ப்ளீஸ் ஷோ த அவார்ட் ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ.
ரொம்ப பெருமை என்ன தெரியுமாங்க? நம்ம கணவர் முன்னாடி, நம்ம அப்பா, அம்மா முன்னாடிலாம் வாங்குறோம்ல. எனக்கு அது நிஜமாவே ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம பாப்பா, நம்ம குழந்தைங்க முன்னாடி வி ஆர் செட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் தானே! ஸோ இந்த வருஷத்தோட அடுத்த அவார்ட் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா. ரைட்டா? இப்ப போயிரலாமா ஸ்பெக்குக்கு? தேங்க் யூ. கலியபெருமாள் சார், இப்ப போட்டிருக்கீங்களா? இப்ப வொர்க் பண்ணீங்களா? சார்? வணக்கம் மேடம். ஓகே. சொல்லுங்க சார். இப்ப ஸ்பெக் போட்டிருக்கீங்களா? ஆ அதாவது ஸ்பெக்குக்கு முன்னாடி இப்ப போட்டது வேற. இப்ப போட்டுட்டேன் ஸ்பெக் மேடம். தெரிஞ்ச அப்புறம் நீங்க என்ன போட்டிருக்கீங்க? அந்த ஒரு கோல் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கோல் மட்டும் என்ன போட்டிருக்கீங்க? எப்படி அத 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 எப்படி போட்டிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கு என்ன எழுதியிருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மேடம் டோட்டலா அத இது பண்ணி எழுதிட்டேன். இல்ல ஆ, நான் ஒரு கோல் எடுத்து வேலை சரி பரவால்ல. நீங்க எழுதுனத ஆமா. சொல்லுங்க. 20,000 சேவிங், சரி. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட், 50,000 ம், லோன் அமௌண்ட், ம், 20,000 வந்து ஃபேமிலி அவுட்புட், ம், 10,000 வந்து லேர்னிங். ம். உங்ககிட்டயே நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஆமா, லேர்னிங். ம். அதான் 1 லேக் கவுண்ட் பண்ணி எழுதிட்டேன் மேடம். ஏங்க, அப்போ உங்களுக்கு கடை வாடகை, ரா மெட்டீரியல் வாங்குறது இதுக்கெல்லாம் தேவையில்ல. இருக்கு மேடம், இருக்கு மேடம். அதெல்லாம் எங்க போவீங்க? இங்க பாருங்க மக்களே, ம். கலியபெருமாள் சார் வந்து நம்மளுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. இங்க இருக்கிற 60 பேருக்கு ஒருத்தருக்கும் மத்த 59 பேர் கேஸ் ஸ்டடி. நான் இத நெறைய தடவ சொல்லுவேன். இப்ப நான் வந்து சார கேள்வி கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருத்தரும் உங்கள கேள்வி கேட்டுக்கணும்னு அவசியம். அதுதான் அர்த்தம் அதுக்கு. அதாவது இப்படியெல்லாம் உங்க மனசாட்சி கேள்வி கேட்கும். ஆழ் மனசு இப்ப கலியபெருமாள் சார் 1,00,000க்கு எழுதிட்டாரு. எழுதிட்டு என்ன காட்டிட்டாரு? 20,000 சேவிங்கு, ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட், ரூ. 10,000 நான் படிக்க போவேன். அப்புறம் இது ஃபேமிலிக்கு அது இது எல்லாம் சொல்ட்டாரு. அப்ப என் ஆழ் மனசு சொல்லும், "ஏப்பா தம்பி, நீ வந்து தொழில் பண்ணணும்னு சொல்ற. உன்னோட தொழிலுக்கான இப்ப நீ ஒரு 2 பேர வச்சு வேலை வாங்குவ. அவங்களுக்கு சம்பளம் யாருப்பா குடுப்பா? உன் தொழிலோட எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் யாருப்பா செய்வா? அந்த செலவெல்லாம்?" இப்படின்னு கேள்வி கேட்கும். எது கேள்வி கேட்கும்? உங்க ஆழ் மனசு நீங்க உங்க ஆழ் மனசுக்கு சரியானபடி உங்களுக்கு தேவைன்ற படத்த காட்டலன்னா, உங்க கோல் நடக்காது. நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? சங்கீதா மேம் நீங்க நீங்க சொல்லுங்க. மேம் இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னோட கோல் வந்து இப்போதைக்கு நான் ஆக்டிவா இருக்கேன் மேம். வெயிட் லாஸ் பண்றது என்னோட கோல். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல மேம், நான் வந்து அதாவது என்னோட கோல் வந்து ஆக்டிவா இருக்கிறதா மேம். அதாவது வெயிட் லாஸ் பண்ணி நான் ஆக்டிவா இருக்கணும் அதான் மேம். ம். அது சரி. ஓகேங்களா? அத நீங்க எப்படி எழுதியிருக்கீங்க? செலக்டட் ரைட்டு. அந்த ஓகே மேம். செலக்டடோட வால்யூம் என்ன? அத பாராமீட்டர் என்ன? பிரிச்சு மறுபடியும் நீங்க ஜெனரலா காட்டுனீங்கன்னா, அதுக்கு புரியாது. இப்ப எப்படி கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? 0, 1ன்றது தான் லாங்குவேஜ் அதோடது. பைனரி சிஸ்டம்னு சொல்லுவோம் அத. கரெக்ட்டா? நீங்க எந்த விஷயத்த கம்ப்யூட்டருக்குள்ளார ஃபீட் பண்ணாலும், அது 01, 01ங்கிற லாங்குவேஜ்ல தான் எடுத்துக்கும். கரெக்ட்டா? ஆமா மேம். அதே மாதிரி நான் ஆக்டிவா இருக்கணும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்கிறேன். எந்த அளவு? மேடம், நான் வாரம் 1 கிலோ, மாசம் 4 கிலோ குறைவேன். அதுக்கு டீட்டெயில்ஸ் தேவ. உங்க ஆழ் மனசுக்கு டீட்டெயில்ஸ் தேவ. அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்றேன். கிளீன் லாங்குவேஜ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? வெயிட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தை
பிடிக்காது. ஆழ் மனசுக்கு லாஸ் அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்காது. நிறைய பேரு அதனாலதான் வெயிட் லாஸ்ன்னு போயிட்டு வெயிட் கெயின் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப என்ன சொல்லணும்? வெயிட் மேனேஜ் பண்ணணும், அவ்வளவுதான். சங்கீதா மேம் ஏற்கனவே இந்த டேர்மை யூஸ் பண்ணீங்க. அதை விட நான் சொல்லுவேன், நீங்க சொன்ன மாதிரி நான் ஆக்டிவா இருக்கணும், நான் கரெக்ட் வெயிட்ல இருக்கணும், ஐடியல் வெயிட்ல இருக்கணும், இப்படிதான் பாஷை பேசணும். புரியுதா? ஓகே. ரைட். சோ இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு வைக்கணும். இப்ப நான் வந்து சங்கீதா மேம், நான் 117 கிலோ இருந்தேன். ஓகே. என்னோட என்னோட பாப்பா ஓட என்னோட பாப்பா வயத்துல இருந்தபோது 108 கிலோ இருந்தேன். அப்புறம் பாப்பாவோட டெலிவரிக்கு அப்புறம் 117 கிலோ ஆனேன். அதுக்கப்புறம் 3 மாசத்துல 117 கிலோல இருந்து 87 கிலோ வந்தேன். இப்ப வந்து அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டே, அந்த 87 88 அதுக்குள்ள அப்படியேதான். என்னன்னா என் மைண்ட் வந்து அதை ஒரு பெரிய விக்டரியா பாத்துருச்சு. நான் ஒரு 30 கிலோ குறைச்சேன்ல, அப்பாடி சாதிச்சிட்டோம்ல, சூப்பர்ல அப்படின்னு நின்னுடுச்சு அந்த இடத்துல. நான் சொன்னேன்ல 50,000 வாங்கின உடனே நின்னுடுச்சு அந்த இடத்துலயே. போதும்டா, சூப்பர்டா, 50,000 வாங்கிட்டடா அப்படின்னு. எனக்கு அந்த 87 கிலோ வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த வெயிட் குறைக்கணும்ன்ற நீடே வரல, இது வரைக்கும் வரல. அப்படி அந்த நீடு வந்து நான் ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் மறுபடியும் 3 மாசத்துல என்னால 70 கிலோ வர முடியும். ஆசையெல்லாம் இருக்கு, ஆசையாதான் இருக்கே தவிர கோலா ஆகல. ஏன்னா நான் எவ்வளோ என் மண்டைய பிச்சுக்கிட்டாலும் எனக்கு அந்த தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு இதுவே நல்லா இருக்கு அப்படின்ற இதுக்குள்ளார நான் இருக்கேன், அந்த கட்டமைப்புக்குள்ளார இருக்கேன். நான் நடக்கிறேன், போறேன், வரேன், ஆக்டிவா இருக்கேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, முந்தா நாள் நைட்டு ஃபுல், நேத்து ஃபுல்லா ப்ரோக்ராமு, நேத்து நைட்டு ஃபுல்லா டிராவலு, காலையில வந்துட்டு இதோ இப்ப செமினார். அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன். அங்க ஒரு பெசகு வரும்போது உட்காந்து திரும்ப ஏதாவது வேலை பார்ப்பனோ என்னமோ, அது கடவுளோட இதுதான். சோ எனக்கு அது தேவை இருக்குல்ல, அதனால நான் வந்து வெயிட்ல நான் வேலை பார்க்கல. இப்போ வரைக்கும் ஸ்பெக் எல்லாம் போடல, கோலு செட் பண்ணல, எதுவுமே பண்ணல நானு. பட் எனக்கு அது வேணும்னு தீவிரமா நினைச்சீங்கன்னா இப்படிதான் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தாதான் அந்த 117 to 87 நான் வந்த மாதிரி. மேம் நான் அந்த ப்ரொஜெக்ட் கிட் மட்டும் சொல்லவா மேம்? புரியல. அந்த ப்ரொஜெக்ட் கிட் அந்த இது மட்டும் சொல்லவா மேம்? அது எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நான் ஏற்கனவே ஸ்லிம்மா இருந்த போட்டோஸ் இருக்குல்ல மேம், ஆமா, அந்த போட்டோஸ் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒட்டி வைக்கிறது, என்னோட சூப்பர். ஃபோன் வால்பேப்பர்ல வைக்கிறது, ம் அது மாதிரி மேம். அதுதான் அது எழுதியிருக்கேன். அது மாதிரி. அதே மாதிரி உங்களை வந்து மத்தவங்க சொன்னா, இப்ப மாதிரி ஒல்லி ஆயிட்டே சங்கி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பூரிப்பா இருக்கும்ல, அப்படி கேக்குறது, அப்படி கேக்குற மாதிரி விஷுவலைஸ் பண்றது, உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்துட்டு நீங்க ஒல்லியாயி கண்ணாடியில பாக்குற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்றது, இதெல்லாம் தான் ப்ரொஜெக்ட். சின்ன ட்ரெஸ் எடுத்து முன்னாடி மாட்டிட்டு அதை திரும்ப போட்டா எப்படி இருக்கும்னு பாக்குறது, இதெல்லாம் தான் ப்ரொஜெக்ட். ஆனா அந்த ப்ரொஜெக்டோட நிறுத்திட்டீங்கன்னா வேலை செய்ய மாட்டீங்க. 2 நாள் வாக்கிங் போவீங்க, அதோட 3 மாசம் பண்ண மாட்டோம். அதனாலதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து, அதாவது நம்ம எப்படி ஸ்லிம்மானா எப்படி இருப்போம் அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படிதானே மேம்? ஆமா, தினம் அந்த விஷுவலைசேஷன் பாக்குறது, நீங்க பண்ணி வச்சிருக்கிறத விஷன் போர்ட பாக்குறது, எழுதுறது, கலெக்டட்னா அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அது நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்.
சும்மா பக்கத்து வீட்ல இவ்வளவு நாள் சும்மா இருந்தவங்க, வா சங்கீதா நாளையில இருந்து வாக்கிங் போவோம், இது சரியில்லை ஒன்னும் அப்படின்னு கூப்பிட்டா டபக்குன்னு ஓடிரணும். திடீர்னு உங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு யோகா வரும், ஜிம் திறப்பாங்க, எதோ நடக்கும். உங்க கண்ணு முன்னாடி நீங்க ஸ்பெக்கு போட்டதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுல உங்களுக்கு எது உகந்ததோ அதை எடுத்துக்கணும். நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக தான் நான் என் கிளினிக் உதாரணத்தை சொன்னேன் உங்க எல்லாருக்கும். சரிங்களா? ஓகேங்க. சௌந்தர்யா கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. ஷிராஸ்ன்னு ஒருத்தர் கை தூக்கி இருக்கீங்க, நான் வரேங்க உங்ககிட்ட. சௌந்தர்யா இருக்கீங்களா? மேம் சொல்லுங்க. மேம் கேக்குதா மேம்? கேக்குது, சொல்லுங்க. மேம் நல்லா இருக்கீங்களா மேம்? ஹாய் சூப்பரா இருக்கேன் சௌந்தர்யா, சொல்லுங்க. மேம் ஆக்சுவலி வந்து ஒரு கொஸ்டின் இது என்னன்னா இப்போ வந்து நீடு இருக்கு ஆனாலுமே வந்து அது நடக்க மாட்டேங்குது நிறைய அப்டக்கிள்ஸ் வருது அப்படின்னா அது எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? முதல்ல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன நீடு, என்ன கோலு, அதோட நீட் என்ன? ஸோ இப்போ அதான் மேம் வெயிட் லாஸ் தான் மேம் கோல், அதே ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் தான் மேம். ஸோ சரி. இப்போ வந்து ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. ஸோ வெயிட் வந்து ஓவர் த பிஎம்ஐ இருக்கிறதுனால ஸ்பைன்ல ப்ரெஷர் ஆகி ரொம்ப வலி இருக்கு. ஸோ இது வந்து ஓவராலா என்னோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே அஃபெக்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ வந்து வெயிட் லாஸ் தான் ஃபைனல் சொல்யூஷன். அட்லீஸ்ட் 50% ப்ராப்ளம் குறையணும்னா அதுதான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எந்த ஸ்டெப்புக்கு போகணும்னாலும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ நான் ஒரு டைமும் டயட் இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். கரெக்டா வந்து அந்த டைம் தான் ஃபங்க்ஷன் வரும், டிராவல் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல வந்து சப்போஸ் இப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால சாப்பிட டைம் இருக்காது. ஸோ ரொம்ப பசிக்கும் போது ஃபைனலி என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது, இல்ல வந்து மைனர் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது. இப்போ எக்ஸசைஸே பண்றேன் கரெக்டா, அப்போதான் இன்ஜுரி நடக்கும். அது ஒரு வாரம் நம்ம வந்து அப்படியே இழுத்து போடுறது. அந்த நிறைய பிரேக்ஸ் வருது, பட் போயிட்டு இருக்கு, பட் நிறைய பிரேக்ஸ். இது வந்து கொஞ்சம் டீமோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஸோ அதுதான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன் மேம். அதாவது நம்மளோட கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்க்கு வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே போனோம்னா பிடிக்காது அதுக்கு. நீ ஏன் இந்த வேலை பாக்குற, நீ ஏன் அதை செய்யற, இன்னைக்கு நான் உனக்கு ஃபங்க்ஷன் வர வைக்கிறேன். அதாவது இதுதான் என் பேட்டர்னே. என் பேட்டர்ன் என்னன்னா, என்னைய நான் ப்ரையாரிட்டைஸே பண்ண மாட்டேன். என்னைய நான் என் லிஸ்ட்ல முதல்ல வச்சிருக்கவே மாட்டேன். என்னைய தவிர மத்த எல்லாரையும் லிஸ்ட்ல முதல்ல போட்டுறது. ஃபங்க்ஷன் வந்தா வரட்டும், போங்க, சாப்பிடாம வாங்க. 10 பேர் 10 கேட்பாங்க, டயட்ன்னு ஏன் சொல்லணும்? நான் மாத்திரை போட்டிருக்கேன், எனக்கு அப்புறமே சாப்பிடணும், இல்ல நான் எனக்கு பத்திய சாப்பாடு, ஏதோ ஒண்ணு சொல்லணும். இதுல 2 விஷயம் முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு, உங்களோட பேட்டர்ன் என்ன, செல்ஃப் பேட்டர்ன். எப்ப பார்த்தாலும் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அத உடைக்கிற மாதிரியே வந்துகிட்டே இருக்குன்னா, என் கான்ஷியஸ் மாற்றத்தை மறுக்குதுன்னு அர்த்தம். மாறாதன்னு சொல்லுது என்னைய. ஏன்னா எனக்கு எனக்கு மாற்றம்னா பயமா இருக்கு. ஏன் மாற்றம்னா பயம்னா அது நிறைய வலிக்கும். எப்பவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா பயம். 10,000 ரூபாய் கிளினிக்ல இருந்து பெருசா போணுமா? ஏன் பெருசா போகணும்? 30,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். ஏன் நீ 30,000 ரூபாய் வாடகைக்கு போற? நீ 10,000 ரூபாய் கிளினிக்லயே நல்லா தானே இருக்க, நீ இருந்துக்கோய அப்படிதான் சொல்லும். ஏன்னா 30,000 ரூபாய் வாடகை கொடுத்து கிளினிக் போகணும்னா நான் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். அந்த 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா என் ஆழ் மனசுக்கு பிடிக்காது. மாற்றம் என்பது வலி. நம்ம எப்பவுமே சேஞ்ச பெயினோட தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம், ரிலேட் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த பெயினை எடுத்துக்கிட்டாதான் சக்சஸ் அப்படிங்கறத நம்ம ரிலேட் பண்றதே இல்லை. அப்ப சேஞ்ச் வந்து இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு சக்சஸ்.
டைரக்ட்லி ரிலேட்டட் டு பெயின். ஆமா, ஸ்ட்ரெச் பண்ணா ஏற்கனவே முதுகு வலி இருக்கு, வலிக்கும், இன்னும் வலிக்கும். வலிச்சுதான் அது சரியாகும். அத பல்ல கடிச்சு ஏத்துக்கிறதுக்கு திராணி இருக்கணும். திராணினா என்னது? எனக்கு கோல் வேணும். ஏன் நான் நினைச்சது நடக்கணுங்கிற தீவிரம் வேணும். இந்த ஒரு படத்துல அந்த அந்த ஐ டோன்ட் நோ கனாவா அந்த படம் பேரு. அந்த அம்மா சொல்லுவாங்கல்ல, புடிவாதம் புடிக்கணும். வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. புடிவாதம் புடிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ண அனுப்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதுதான் விஷயம். உங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு நெறைய போடும். தூக்கி கொண்டு வந்து. நீ விட்டுட்டு ஓடி போயிட்டா நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஏன்னா நீ திரும்ப போய் அந்த பேட்டர்ன்குள்ளேயே உட்கார்ந்துக்குவ. அத செலக்ட் பண்ண வைக்கிறதுக்கு உன்னைய என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணும். உனக்கு ஜுரம் வரும். நீ கீழ விழுந்து அப்பதான் கால சுளுக்கிக்குவ. அப்பதான் டயட்டுன்னு சொல்லும்போது தான் 10 பேர் கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வருவான். எல்லாம் நடக்கும். ஆனா நீ உன்னோட கோல்ல எவ்வளவு பிடிவாதமா இருக்கன்னு பார்க்கும். இதத்தான் நான் மறுபடியும் உங்க நீட்ல எவ்வளவு தீவிரமா இருக்கீங்க? உங்க நீட்ல எவ்வளவு தீவிரமா இருக்கீங்க? அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். புரிஞ்சுதா? ஹலோ? ஹல்லலோ? சௌந்தர்யா? மத்த மக்களுக்கு கேட்டுச்சா நான் பேசுனது? ஐயோ! டேய் இருக்கீங்களாடா? ஓகே. ரைட். அன்மியூட் பண்ண முடியல மேம். அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல மேம். இப்பதான் அன்மியூட் ஆப்ஷன் ஓபன் ஓகே. சூப்பர். கேட்டுச்சுங்களா? கேட்டுச்சு உங்களோட மேம். ஆன்சர் அதான் மேம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சுளுக்கு மாதிரி அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இது என்னோட கண்ட்ரோல்ல இல்லல. அது நடந்துச்சு மேம் ஆக்சுவலா. உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மேம் பஸ்ல There are போயிட்டு no இருக்கும்போது சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்னன்னா சப்கான்ஷியஸ் வந்து ஏதாவது மழுப்பணும், ஏதாவது சொல்லணும். 4 நாள் வாக்கிங் போயிட்டு இருப்ப. 10 நாள் நீ வாக்கிங் போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு ஆட்டோ பைலட் அதெல்லாம் சூப்பரா யோசிப்பாரு. கவலையே படாத. பட் So when பஸ்ல there போகும்போது நம்ம பஸ் ஓட்டல இல்ல மேம். நம்ம எப்படி மேம் வில்றது? அதுவாவே ரைட். தொடர்ந்து செய்யுங்க. கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. என்ன வந்தாலும் உங்களால முடியறத கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. எஸ் மேம். ஷூர் மேம். தேங்க் யூ மேம். ஷூரா? ஓகே. தேங்க் யூ. ராகவின்னு யாரோ ஒருத்தர் கை தூக்கியிருக்கீங்க. ஒரு நிமிஷம். ராகவி ஒரு நிமிஷம். ஷிராஸ் அலி ரஹ்மானி. சாரிங்க. ஹலோ உங்க பேரெல்லாம் நான் கரெக்ட்டா மேடம் கூப்பிடுறேனா? என் நேம் ஓகே. ஷிராஜ் தான் மேடம். ஹாய். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மேடம் ஏற்கனவே நான் கேட்க நினைச்ச கொஸ்டின் வந்து நீங்க முன்னாடியே ஆன்சர் சொன்னீங்க. இப்பதான் சொன்னீங்க. அதான் ஓகே. எனக்கு என்னன்னா நான் ஒரு விஷயம் எனக்கு வந்து டிஸ்லெக்ஸியா அண்ட் ஏடிஹெச்டி இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். எனக்கு என்னன்னா நான் எதனா ஒரு கோல் செட் பண்றேன். இந்த விஷயத்த இந்த இந்த நான் ஒரு கோர்ஸ் படிக்க போவேன். நான் இப்போ வந்து சிவில்ல வந்து சேஃப்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம். இதுலயே வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சேஃப்டி இன்ஜினியரா. கொஞ்சம் சீனியர் பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பட் அது என்னன்னா வரும்போது எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப ப்ரெஷரா கொடுத்துட்டு நான் அப்பதான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இருக்கிற மத்த இன்ஜினியர்ஸ்லாம் நின்னுட்டாங்க. ம். அதனால எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு எனக்கு அந்த போஸ்டிங் வருது சேலரி இன்கிரிமெண்ட் வரப்போகுது 15,000 to 20,000 ஆகுறேன்னாங்க. அதுக்குள்ள என்னால முடியாம நான் கிளம்பிட்டேன். ஆனா ம். பட் இப்போ நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க இந்த கம்பெனில 25 குடுக்குறாங்க. அதோட அதிகமாவே சேலரி குடுக்குறாங்க. பட் ம். என்னால ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கும்போது, என்னால வந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்லாம் நெறைய கேட்டுருந்தேன். ஆ அது கேட்கும்போது சில என்னோட என்னோட அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் மாறி பாசிட்டிவ் வந்துட்டே இருந்தது. திடீர்னு திடீர்னு பார்த்தா டக்குன்னு வந்து எல்லாமே வந்து அப்படியே அது கேட்க முடியாம சூழ்நிலை வந்துருது. எங்கனா போய் வேலைகள்ல எங்கனா மாட்டிக்கிறேன். எதனா ஆயி அந்த சூழ்நிலை வந்து எனக்கு கலைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து எப்படி நான் நெகட்டிவா அந்த திங்கிங்ல இருக்கேனோ, பேக் டூ அதே மாரி வந்துடுறேன். இது நெறைய வாட்டி அந்த மாரி ம். நடந்திருக்கு. ஒரு மெடிசின்ல கூட ஓகே. எனக்கு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. திருப்பி அது கலைஞ்சு திருப்பி அதே மாரி வந்துருது. ரைட்டுங்க. தேங்க் யூ சோ மச். மியூட் பண்ணிக்கோங்க. ஆ சிராஜோ இல்ல சௌந்தர்யா இல்ல சங்கீதா இல்ல இங்க இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் கலியபெருமாள் சார் எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து இதுதான். முதல் 2 விஷயம். 1
ஒரு விஷயம் வேணும்னா அத கன்சிஸ்டன்ட்டா நான் பண்ண முடியாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இவர் பண்ணுவாரு. ஆட்டோ பைலட் பண்ணுவாரு. ஏன்னா, நீங்க உங்க தேவையில கிளியரா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? அப்படின்னு பார்க்கறது. இன்னொன்னு, நீங்க வேணும்னு நெனைக்கிற விஷயத்துக்கு நீங்க தகுதியானவரான்னு செக் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு நான் நெனைக்கிறேன்னா, நீ கலெக்டர் ஆவறதுக்கு தகுதியா? அப்படின்னு என்னைய அது டெஸ்ட் பண்ணும். இப்ப ஷிராஸுக்கு வந்து நான் இது போணும்னு நெனைக்கிறேன். ஆனா ஏன்னா, ஷிராஸ் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க சொல்லும்போதே எப்படி சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த ADHD இருக்கு. அது எங்கேயோ போய் அங்க பதிஞ்சிருச்சு. எந்த விஷயம் நெனச்சாலும் நீங்க டைரக்ட்டா அது கூட உங்கள வந்து ரிலேட் பண்றீங்க. உங்க கண்டிஷனோட நீங்க ரிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க அதுக்கு குடுக்குற தகவல் என்னன்னா, நான் இந்த விஷயத்துக்கு தகுதியா? நான் இந்த விஷயத்துக்கு சரிப்படுவனா? அப்படிங்கிற செல்ஃப் டவுட்ட குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப எந்த ஒரு விஷயம் நெனைக்கணும்னாலும், அந்த அம்மாவும் அந்த ஸ்பெக் சொல்லிக் குடுத்தாங்கல்ல, அந்த ஹெலன் ஹட்சல் சொல்றேன்ல, அந்த அம்மா இத முக்கியமான பாயிண்ட்டாவே சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டட் கலெக்டட் இருக்கு இல்லையா? ஒரு கடுகு அளவு டவுட் கூட இருக்கக்கூடாதாம். எனக்கு இது நடக்குமா? எனக்கு இது கிடைக்குமா? நான் இதுக்கு சரிப்படுவனா? நான் அதுக்கு கரெக்ட்டா வருவனா? இந்த மாரி சின்ன டவுட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் தம்ப் ரூலே. முதல் விஷயம் என்னுடைய தேவை, அதுல இருக்கிற என்னுடைய தீவிரத்தனம். 2வது விஷயம், நான் இதுக்கு முழுமையான தகுதி உடையவனா? இப்ப நான் வந்து ரூ. 10,000 கிளினிக்ல இருந்து ரூ. 30,000 கிளினிக் போறேன்னா, ரூ. 30,000 ரெண்ட் உன்னால கட்ட முடியுமா? உன் தகுதி இதுக்கு கரெக்ட்டா வருமான்னு அது கண்டிப்பா செக் பண்ணும், டெஸ்ட் பண்ணும். புரியுதா? அப்ப என் வேலை எங்க? என் பொறுப்பு எங்க இருக்கு? அந்த தகுதிய வளர்த்துக்கிறதுலயும் என் பொறுப்பு இருக்கு. அதெல்லாம் தான் எஃபோர்ட் போடுறதுல வரும். வேலை பார்க்கறதுல வரும். சரிங்களா? கேட்கிறவங்க எல்லாம் ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்கடா. ஹாய் மேம். ஒரு நிமிஷம். சைஃபா சொல்லுங்க. மேம் 1 மினிட் இந்த சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம் மேம். ஆ. ஓகே. ஸோ இது 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ். இப்ப மேம் எடுத்த மாரியே வந்துட்டு நெறைய ஃபெசிலிட்டீஸ் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த மாரி ஃபேக்கல்டீஸோடைய ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நீங்க சைபா டீம வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் ஸோ யூமா. சுமையா தானே? இல்ல மேம் கத்தீஜா. கத்தீஜா. ஓகே. தேங்க் யூ கத்தீஜா. ஓகே சோ மேம். தேங்க் யூ சோ ஃபர்தரா மச். ஓகே. ஃபர்தரா இப்ப ஒரு Google ரிவ்யூ வந்துட்டு நாங்க சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேமோட நேம் வந்துட்டு மீனா கமலக்கண்ணன். டாக்டர் மீனா கமலக்கண்ணன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூ மட்டும் நீங்க குடுத்துருங்க. ஸோ உங்களோட செஷன் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூப்பா. ஓகே மேம். ரிவ்யூஸ் குடுங்க. நம்ம டைம் முடிஞ்சது. எனக்கு இன்னும் 2 பேர். மொஹம்மத் அஸ்லாம். ஓகே. அஹ்மத் ஹமீத். அஹ்மத் ஷாகுல் ஹமீத். மேம் கேக்குதா? மொஹம்மத் சார் சொல்லுங்க. முதல்ல மொஹம்மத் அஸ்லாம் சொல்லிருங்க. முகமது அஸ்லாம். மேம் ஆக்சுவலா வந்து நான் கரண்டா இப்போ வந்து துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ம். என்னன்னா நான் வந்து விசா வந்து 10ஆம் மாசத்தோட முடியுது. எனக்கு வந்து இந்தியால செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஏம். ஆனா அதுக்குள்ள ம். போறதுக்கு ரொம்ப தயக்கமாவும் பயமாவும் இருக்கு. ஆனா ம். இப்ப இங்க வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 60,000 வரைக்கும் சேலரி வருது. பட் ஆனா வீட்டுக்கு அனுப்புறது வந்து ஒரு 30 வரைக்கும் அனுப்பலாம். பட் ம். ஆனா அதை எதிர்கொள்ள பயமா இருக்கு. ஊருக்கு போனா அவ்வளவு ம். தூரம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. ம். இங்க கரண்டா வந்து இப்ப வந்து ஒரு ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஓகே. சோ நீங்க உங்க பயத்தையும், தயக்கத்தையும் விட்டுட்டு, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்பெக் நீங்க போடும்போது கண்டிப்பா. எப்படி போடணும்னா, இந்தியால நான் மாசம் ரூ. 1,00,000 ஒரு தொழில்ல இருக்கேன், இல்ல ஒரு ம். வேலையில இருக்கேன். அந்த மாரி போடணும் ஸ்பெக்.
முயற்சி சோ பண்றேன் அதுக்கு மேடம். நிறைய கேள்வி அது கேட்கும். அது என்ன கேள்வி கேட்டாலும் உதாரணத்துக்கு அதோட தேவை என்னன்னு உங்களுக்கு காட்ட தெரியணும். நீ எதுக்கு இந்தியா கண்டிப்பா மேடம். வரணும்னு நினைக்கிற? இப்ப வந்து துபாய்ல 60,000 வாங்குறியே, அதோடயே இருந்துக்கலாமே, நல்லா தானே இருக்க, அப்படியெல்லாம் கேள்வி கேட்கும். அதனால தூக்கம் இல்லை மேடம். தூக்கம் இல்ல. நீங்க சொல்ல வேண்டியது இந்த இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. இருக்கிறது வேணுங்கிறத நினைச்சு கேட்கணும். நான் இந்தியா வந்தா கண்டிப்பா நான் மேடம். நல்லா கண்டிப்பா. சந்தோஷமா இருப்பேன். நான் நல்லா தூங்குவேன். நான் என் குடும்பத்தோட இருப்பேன். இதெல்லாம் உங்க தேவை. ஆமா மேடம். நான் அத அத விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் இல்ல, அதனால நான் அங்க வரணும் அப்படின்னு இல்லாததை என்னைக்குமே காட்டாதீங்க பிக்சர்ல. கண்டிப்பா மேடம். ஆமா. ஏன்னா உங்களோட திரும்ப திரும்ப நான் சொல்றது உங்க ஆழ் மனசோட மொழி ஃப்ரீக்வென்சி அலைவரிசை. அதுக்கு சரி தப்புக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது. சோ கண்டிப்பா மேடம். இல்லாதத காட்டினாலும், இருக்கிறத காட்டினாலும் அத பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான். டெஃபினட்டா மேடம். முயற்சி பண்றேன். சரிங்களா? தேங்க்யூங்க. அ ஆ அகமத் ஷாகுல் ஹமீத். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா மேம்? சூப்பரா இருக்கேன்ப்பா. சொல்லுங்கப்பா. எஸ் மேம். நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். ம். அரௌண்ட் நான் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன். அரௌண்ட் 90,000 பெர் மந்த் எனக்கு கிடைக்குது. கடவுளுடைய ம். புண்ணியத்துல. ம். இது வரைக்கும் நான் வந்து கோல் செட் பண்ணதோடைய தீவிரத்தன்மையை நான் இது வரைக்கும் அடையாம இருந்தேன். நான் ஈவன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அதெல்லாம் வந்து எனக்கு 2 இயர்ஸாவே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் அது எனக்கு கிடைக்கல. பட் இப்ப ம். வந்து தீவிரத்தன்மை வந்து எனக்கு கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் ரீசெண்டா நான் கத்துருந்தேன். அது என்ன அப்படின்னா, என்னோட ஈகோவோட நான் ஏதாச்சும் ஒண்ண கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மேம். இப்ப வந்து ஃபார் ஆ. எக்ஸாம்பிள் வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கப்ப சில லெக்சர்ஸ் வந்து பசங்க கவனிக்கல அப்படிங்கிறப்ப, ஏன் கவனிக்கலன்னு யோசிச்சு பார்க்குறப்ப, நம்ம ஒரு வேளை ஒபீஸா இருக்கிறதுனால அவங்க நம்ம மதிக்கலையோங்கிற மாரி நான் யோசிச்சு பார்ப்பேன். ஸோ இப்ப ம். வந்து நம்ம வந்து ஃபிட் ஆனா தான் நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு. அப்ப எனக்கு ரெகக்னிஷன் வந்து நான் ஃபிட்டா இருக்கிறதுல தான் அப்படிங்கிறத நான் ரீசென்ட்டா ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா சூப்பர். எனக்கு வந்து எதெல்லாம் வந்து இப்ப டீ கண்டிப்பா வந்து ஒரு 3 நாள், அதாவது 3 நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள்ல குடிப்பேன். அதுவும் வந்து ம். பிஸ்கட்ஸோட தான் நான் சாப்பிடுவேன். இப்ப வந்து எனக்கு டீ அதுங்கிறதே எனக்கு வந்து எனக்கு வெறுத்துருச்சுற மாரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்ப நான் என்ன சூப்பர். பண்ணேன்னா, அந்த தீவிரத்தன்மைய வந்து நான் வந்து கூட்டுறதுக்கு வந்து நான் இப்ப ரீசென்ட்டா நான் ஃபாலோ பண்ணது வந்து அந்த ஈகோவோட நான் கனெக்ட் பண்ணது. ம். இப்ப த நான் வந்து 2 நெட் எக்ஸாம், அதாவது நெட்ன்னா உங்களுக்கு தெரியும். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ம். நான் 2 ம். சப்ஜெக்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் மேம். அது சூப்பருங்க. என்னோட ஏஜ் வந்து 30. நான் வந்து ஒரு கவர்ன்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கேன். ஸோ உங்கள மாரி லெக்சர்ஸ் கவனிப்பேன். இந்த சைபா வந்து அவங்க போடுற எல்லா லெக்சர்ஸும் நான் மேக்ஸிமம் கலந்துப்பேன். ஸோ எனக்கு உங்கள மாரி நெறைய பேர் இன்புட்ஸ் குடுத்தத வந்து நான் இப்ப என்னோட வாழ்க்கையில யூஸ் பண்றேன். எனக்கு அது ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு வருது மேம். அதனால நான் சூப்பர்ப்பா. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அந்த தம்பிக்கு முதல்ல. தம்பி உங்களுக்கு நான் விட்டுட்டேன் என்னோட ரியாக்ஷன். ஹேட்ஸ் ஆஃப். உங்க கனவெல்லாம் மெய்ப்படட்டும். தேங்க் வாழ்க யூ. வளமுடன். நல்லா இருப்பீங்க. இன்னும் நெறைய ஹைட்ஸ்க்கு நீங்க போணும். சரியா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஒரு பாப்பா யாரோ அ எ கேள்வி கேட்கணும்னு போட்டிருந்தாங்க. ஆனா அந்த பாப்பா ஹேண்ட கீழ போட்டாங்க. அவங்களோட பேரு தெரியலப்பா. ரேணுகான்னு யாராவது இருந்தீங்களா? ஓகே. சோ ஐ திங்க் யார்ரா அது? மேம் ராகவி மேம். ராகவி. சொல்லுமா. ஏம்மா கைய கீழ போட்ட? மேம் எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சுங்க மேம். ஆக்சுவலா நீங்க சொல்லும்போதே அதோட தீவிரத்தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது மேம். ஸோ தட் கீழ கை போட்டேன் மேம். பட் ஸ்டில் மேம் நான் சொல்றேங்க மேம். அதுல ஏதாவது உங்களால இன்டரப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் மேம். நான் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். 3 வருஷமா சைக்காலஜி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர்ஸ். இப்போ பிஜி டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கேங்க மேம். மேம் என்னோட கோல் வந்து சோஷியல் மீடியால நான் வந்து கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது மூலமா தான் நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லும் போது அந்த 3 கோல்ல ஐ செலக்டட் திஸ் மேம். எனக்கு வந்து 100K ஃபாலோவர்ஸ் வித்தின் 3 months வரணும். அது மூலமா எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் என்னோட செட்டப் இருக்குங்க மேம். அத வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பெருசா தனித்தனியா தெரப்பிக்கு தனியா, யோகாக்கு தனியா, ஆர்ட் தெரப்பி தனியா இந்த மாதிரி தனித்தனியா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் கோல் மேம். ஸோ இந்த சூப்பர். ஸ்பெக் மூலமா இப்போதான் நான் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் மேம். சூப்பர்ங்க. அவ்வளவுதான். வேலை கரெக்ட்டா போது. ஓகே சூப்பரா மேம். பண்ணுங்க. தேங்க் யூ தேங்க் யூ. சோ மச். தேங்க் யூ.
ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ஐ தாட் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாமா, பிகாஸ் இந்த டயர்டோட எப்படி எடுக்கிறது அப்படிலாம் நினச்சிருந்தேன். பட் இல்ல இல்ல, இவ்ளோ பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா இத போய் கடத்திரணும் இந்த செய்திய அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே ஒரு எனர்ஜி வரும்ல, மத்தவங்களுக்கு நம்மளோட நாலேட்ஜ ஷேர் பண்ணும்போதும் சரி, இல்ல அவங்களுக்கு சின்னூண்டு ஒரு குட்டி பொறியா இருந்திருக்கும், இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கும்போதும் ஒரு ஒரு சந்தோஷம் வரும் நமக்குள்ள. அ அந்த சந்தோஷத்தோட, அந்த பெருமையோட இப்போ உங்ககிட்ட இருந்து நான் விடை பெற்றுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். சைஃபாவோட கனெக்டடா இருங்க. எங்களோட தொடர்புல இருங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க ஸ்பெக்கெல்லாம் எந்த அளவு நடந்துச்சுன்னு மெயில் பண்ணுங்க. நானும் என் 2வது அவார்ட் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க ஒவ்வொருத்தர் மூலியமாவும் நெறைய நல்லது நடக்கட்டும். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஓகே மேம். தேங்க் யூ. நம்ம இந்த செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். ஓகேப்பா. தேங்க் யூ. ஓகே மேம். தேங்க் யூ. வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ்ல நெறைய பேரு ரிவ்யூ குடுங்க. மேமோட செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இதோட இன்னும் பெட்டரான செஷனும் நம்ம கண்டிப்பா குடுப்போம். ஓகேங்களா? ம். ம்.